செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே காரில் பயணம் செய்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து? இல்ல அதாவது செங்கோட்டையன் ஏற்கனவே ஒரு ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கால அவகாசம் எடப்பாடி கொடுத்திருந்தாரு. அந்த சமயத்துல தான் அவர் கட்சி விரோத நடவடிக்கையாக கருதி அவருடைய பதவிகள் பிடுங்கப்பட்டன. ஸோ இந்த சூழ்நிலையில அவர் கிட்டத்தட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்டார். அந்த நிலையில தான் செங்கோட்டையன் இருந்தாரு. சமீபத்தில் அவர்கிட்ட கேட்டபோது கூட நான் கெடுலாம் விதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள், நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த சூழல்ல இப்போ தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஓபிஎஸ் அவர்களுடனும் தினகரன் அவர்களுடனும் ஒரே கார்ல செங்கோட்டையன் பயணம் செய்வது என்பது நிச்சயமாக ஒரு அணி திரளல், அதாவது எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணி திரளலாக தான் நான் பார்க்கிறேன். அந்த ஒரு குரூப் மறுபடியும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு குரூப் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் என்ன கேட்டாங்கன்னா, எல்லாருமே எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ஏன் தனித்தனியா இருக்காங்க, ஏன் ஒன்றாக மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டாங்க. இப்போ எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க ஒன்றாவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேவரையாவுக்கு மரியாதை செலுத்துற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற 3 பேரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த சூழல்கள் பாத்தீங்கன்னா, கட்சியை பலப்படுத்த விரும்பாத தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ செங்கோட்டையனையோ அவர்கள் சொல்வதை கேட்காமல் கட்சியை பலப்படுத்த விரும்பாமல் இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு அணி அமைக்கிறது அல்லது அவருக்கு எதிராக எப்படி தேர்தலில் செயல்படுறது போன்ற விஷயங்களை அவங்க ஆலோசிக்க கூடும். ஆனால் இந்த ஒரு செயல்பாடு, செங்கோட்டையனோட இந்த செயல்பாடு என்பது அவருடைய கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவிக்கே கூட ஒரு ஆபத்தாக முடியலாம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அல்லது தினகரன், இன்னொரு கட்சி நடத்துகிற தினகரன் அவர்களோடு சேர்ந்து செங்கோட்டையன் செயல்பட்டதற்காக அவர் பதவியை பிடுங்கியது ஒரு பக்கம் இருக்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட செங்கோட்டையனை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஒரு ரொம்ப தெளிவான முடிவு இருக்கார். தன்னை எதிர்த்து எந்த விதமான ஒரு அதிருப்தி குரல்களும் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கார். அந்த கட்சியும் அவர் பின்னாடி இருக்கு. தேர்தலை நோக்கி போகும்போது யாருமே அந்த கட்சி அமைப்பை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறானோ இல்லையோ, கட்சி இரட்டையிலே அவர் கையில் இருக்கிறதுனால அந்த அமைப்பை டிஸ்டர்ப் பண்ண யாரும் விரும்பல. அதனால எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் தனக்கு பின்னாடி தான் இருக்காங்க, தான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அது தேர்தல் வரையும் உண்மையா இருக்கும். ஆக்சுவலா தேர்தலில் அவருடைய ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அதுக்கேற்றபடி தான் அவருடைய தலைமை பொறுப்பு ஆட்டங்காடுமா இல்லை இருக்குமான்றது தீர்மானிக்கப்படும். ஸோ இந்த சூழலில் செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் இப்போ ஒருங்கிணைவது என்பது எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைப்பது தொடர்பான ஒரு ஆரம்பம், அதற்கான ஒரு ஆரம்பமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒற்றுமையை விரும்பாத அதிமுக கட்சியை பலவீனமாக வைத்திருக்கிற எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அவரை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ அந்த வகையில் எந்த அணியில சேர்ந்தா நம்ம அதிமுகவை தோற்கடிக்க முடியும் போன்ற விஷயங்களை அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது ஒரு துவக்கமா அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் செங்கோட்டையினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிக்கான ஆபத்து காத்திருக்கிறது, நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. தெரியாமலா திரு செங்கோட்டையன் இந்த பயணத்தை முன்னெடுத்திருப்பார், தன் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு துணிஞ்சு இந்த நடவடிக்கை அவர் முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக நன்றி திரு பிரியா.